வாங்கிக்கலாம் ஆண்டி. வாங்கம்மா. அம்மா, கல்யாணத்துக்கு மாலை வேணும். ஒன்னு ரெடியா இருக்குமா, இன்னொன்னு கட்டிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகுமா? ம். ஆண்டி, நீங்க போங்க, நான் மாலை வாங்கிட்டு வரேன். இல்ல பிரீத்தி, மாலை வாங்கிட்டு ஒன்னாவே போலாம். நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? நான் பாத்துக்கிறேன். இல்ல பிரீத்தி. நீங்க போங்க ஆண்டி, நான் வாங்கிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்துடு. ம். நாகு, என்னடி இங்கேயும் காணோம்? சரி வா வா. அம்மா, 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 தாயே. அம்மா, 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 ஐயா, ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா, ஐயா. அர்ஜுனம்மா, ஐயா, ஐயா. அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. நன்றிம்மா. இந்தாம்மா மாலை. மா, இந்தாம்மா. மா, மாலைமா. என்னத்தம்மா அப்படி பாக்குறீங்க? அவங்க அந்த கதையை ஏமா கேக்குறீங்க? அவங்க பேரு அஞ்சனா தேவி, பெரிய பணக்காரங்க. பாவம், அவங்க வீட்டுல என்ன பிரச்சனையோ, அவங்க பேரனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அம்மா, என்ன பண்றது, நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஊருக்கே படி இழக்கிற சாமி படிக்கட்டுல உட்கார்ந்துருக்காங்க. பிச்சை போடுங்க ஐயா. அதனால நாங்களும் அவங்களோட சேர்ந்து இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க பேரன் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிட்டு இருக்கோம்மா. அம்மா, இந்தாம்மா மாலை. என்னம்மா, இந்த கோயிலையும் அம்மாவை காணோம்? எங்கதான் போயிருப்பாங்க? நேரம் ஆயிட்டே இருக்கு. நம்ம 8 கோயில வரை தேடிட்டோம், ஆனா எங்கேயும் அம்மாவை காணோம். அம்மா, இன்னும் 2 கோயில் தான் பாக்கி, அங்கேயும் போய் பார்த்தலாமா? அதுக்கு நேரம் இல்ல நாகலட்சுமி, இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. அம்மா, எனக்கு என்னமோ அந்த 2 கோயில தான் அவங்க இருப்பாங்கன்னு தோணுது. இதுக்கப்புறம் நம்மளால எங்கேயும் போக முடியாது. குன்றத்தூர் கோயிலுக்கு போறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கு. இப்போ விட்டா அந்த விக்ரம் பிரீத்தி கழுத்துல தாலியை கட்டிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அதை மாத்த முடியாது. நமக்கு அம்மாவை விட விக்ரம் பிரீத்தி கல்யாணம் நடக்க கூடாது, அதான் முக்கியம். நாம அந்த கல்யாணத்தை போய் நிறுத்துவோம், வா. சரிங்கம்மா. சண்முகம், இத வச்சுக்க. நான் பிச்சை எடுத்த காசை உண்டியல்ல போட்டு வந்துடுறேன்.
ஏனோ இக்கோலமோ யார் தந்த சாபமோ வாழ்க்கை என்னும் மேடையில் காட்சிகள் மாற்றமோ கையில் அள்ளி தந்தவள் கையேந்தும் கோலமோ காரணம் ஏனடி இறைவியே நீ சொல் தாயே, உனக்கு பண்ண வேண்டிய பரிகாரத்தை நான் நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என் பேரனுக்கு நல்ல பொண்ணா அமையணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என்ன விக்ரம், நீ மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க? வீரபாகவன, நீங்க ஏன் இன்னும் ட்ரெஸ் மாத்தாம இருக்கீங்க? சரி, உங்க லவர் எங்க? பஸ் சொல்லுங்க பஸ். ரெண்டு பேரும் ஏதாச்சும் பேசுங்க. என்ன சொல்லுங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? அவங்க எல்லாம் மாலியம் கைமா நின்னுட்டு இருக்காங்க. நாங்க எங்க தேடியும் அம்மாவை காணுங்க. இங்க பாரு, அத்தைய தேடுறதை விட்டுட்டு சீக்கிரம் கோயிலுக்கு கிளம்பி வாங்க. இல்லனா கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அங்கதாங்க வந்துகிட்டு இருக்கோம். நாங்க வரத்துக்குள்ள ஏதாச்சும் நடந்தா நீங்களே தடுத்து நிறுத்துங்க. சரி, சீக்கிரம் வர பாருங்க. டிரைவர், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க. நான் மட்டும் எப்படி தனியா கல்யாணத்தை நிறுத்துறது? என்ன இப்படி மாட்டி விட்டுட்டாலே. என்ன விக்ரம், இங்க என்ன நடக்குது? பிரீத்தி, அது வந்து போதும் விக்ரம், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சு. சரி, இருந்தாலும் நீ மாறிட்ட, என்கிட்ட போய் பேச மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணிட்டல. இந்தாங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். ஐயோ பிரீத்தி, போகாத பிரீத்தி. ஆண்டி, நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிரீத்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் போறேன். பிரீத்தி, ஒரு நிமிஷம் இல்ல. நான் ஒன்னும் அவசரத்துல இந்த முடிவு எடுக்கல. உனக்கு எனக்கு ஜாதகம் செட் ஆகல. ஆமா பிரீத்தி, உன் ஜாதகமும் என் ஜாதகமும் சேரல. நம்ம கல்யாணத்துக்கு பாட்டி கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. பிரீத்தி, இதை விட்ட நமக்கு வேற வழி இல்ல. பிரீத்தி, விக்ரம், நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன்னை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல. நான் பண்ணிருக்கணும்னா அமெரிக்காவிலே பண்ணிருப்பேன். அம்மா, உங்களை இப்படி பார்க்கிறதுக்கு தான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. சாவி கொடு.
என்ன பண்ற? அது வந்துமா, விக்ரம தேடிதான் நாங்களே இங்க வந்தோம். விக்ரம தேடியா? அவனுக்கு என்ன? அது வந்து விக்ரமும் பிரீத்தியும் இந்த கோயில திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தகவல் வந்துச்சுமா. சந்திரிகா, இத பார், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பிரீத்தி விக்ரம பத்தி தப்பா பேசாதன்னு. ஐயோ, ஏய், நீ திருந்துற மாதிரியே இல்லடி. எப்ப பார்த்தாலும் நீ அந்த குழந்தைங்க மேல ஏண்டி பழிய போட்டுட்டு இருக்க? ஏண்டி, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஐயோ அம்மா, ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க இப்படிதான் அசால்ட்டா எடுத்துக்கிறீங்க. நீங்க அவங்கள கண்டிக்காம போனதுனாலதான் இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காங்க. இத பார் சந்திரிகா, திரும்ப திரும்ப நீ சொல்றதுனால போய் உண்மையாயிடாது. எனக்கு தெரியும், பிரீத்தியும் விக்ரமும் அந்த மாதிரி பண்றவங்க கிடையாது. பிரீத்தி, சொல்றத கேளு. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் பண்றேன். நீ நினைக்கிற மாதிரி நடக்காது பிரீத்தி. இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணலனா எங்க நான் உன்னை மிஸ் பண்ணிடுவோன்னு பயமா இருக்கு. ப்ளீஸ் வா பிரீத்தி. விக்ரம், நீதான் என் கழுத்துல தாலி கட்டணும். ஆனா அஞ்சனா அம்மா சம்மதத்தோட அந்த தாலி என் கழுத்துல ஏறணும். அதுதான் என் ஆசை. பிரீத்தி, அது நடக்காது பிரீத்தி. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது விக்ரம். என்ன இது? நாம அவங்க கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா அவங்களே நிறுத்திடுவாங்க போல இருக்கே. பிரீத்தி, இப்ப நம்ம ஒண்ணு சேரலனா எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. ஆமா பிரீத்தி, சொன்னா கேளு. எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான். அதனாலதான் நானே இதுக்கு சம்மதிச்சேன். இப்போ விட்டா உங்களால எப்பவும் ஒண்ணு சேர முடியாது. அத்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஜாதகம் சேரலன்னா அவங்க உன்னை என்னைக்கு ஏத்துக்க மாட்டாங்கம்மா. பிரீத்தி, நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். அத்தை கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நான் ஏதாவது பேசி அத்தைய சம்மதிக்க வச்சிடுறேன். பிரீத்தி, யோசிக்க நேரம் இல்ல. முகூர்த்த நேரம் முடிய போகுது. வா பிரீத்தி. இல்ல ஆண்டி, எனக்கு ஏதோ தப்பா படுது. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. நீ வா. வான்னு சொல்றல, வா. வாங்க பஸ். அம்மா, நீங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னோட பேச்ச கேளுங்க. உள்ள வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும். அம்மா, ஒரே ஒரு வாட்டிமா, நான் சொல்றத நம்புங்கம்மா. இத பார், எனக்கு நம்பிக்கை இல்ல. உனக்காக, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுக்காக நான் உன் கூட வரேன். ஆனா நீ சொல்ற மாதிரி மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான். உன்னை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன். இந்தப்பா, வா.
போய் தாலி எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுங்க சாமி, கொடுங்க. டைம் ஆயிட்டே இருக்கு. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो विद्युत् प्रचोदयात् स्वाहा. கிட்டி மேளம். விக்ரம், என்னால அஞ்சனா அம்மா சம்மதம் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்க நம்ம 2 பேர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம உன்னோட கல்யாணத்து மேல பெரிய கனவு வச்சிருக்காங்க. அதை என்னால கெடுக்க முடியாது விக்ரம். ப்ளீஸ் நீ அதை புரிஞ்சுக்கோ. நீ ஏன் பிரீத்தி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? விக்ரம், நம்ம லவ் பண்ணும்போது என்ன பேசிக்கிட்டோம்? நம்ம கல்யாணம் பண்ணணும். ஆனா உங்க பாட்டி சம்மதத்தோட பண்ணணும் தானே முடிவு பண்ணோம். இப்ப எதுக்கு இந்த மாதிரி அவசர கல்யாணம்? பிரீத்தி, இது அவசர கல்யாணம் இல்ல, அவசியமான கல்யாணம். அதே நீ புரியாம பேசுற. விக்ரம், நாம இப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அமெரிக்காவிலேயே பண்ணிருக்கலாம். நம்ம இவ்ளோ தூரம் வந்து இவ்ளோ கஷ்டப்பட தேவையே இல்ல. பிரீத்தி, அன்னைக்கு நம்ம சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. எப்படியாவது பாட்டி மனசை மாத்திரலாம் நினைச்சேன். ஆனா இப்ப அப்படி இல்ல பிரீத்தி. பாட்டி மனசை மாத்த முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுல, அந்த நம்பிக்கையை ஏன் விக்ரம் விட்ட? பதில் சொல்லு விக்ரம். அந்த நம்பிக்கையோட இரு. பாட்டி சம்மதிப்பாங்க. ஐயோ பிரீத்தி, அதெல்லாம் இப்ப சரி வராது. சொன்னா கேளு. இப்போ உனக்கு எனக்கு ஜாதகம் செட் ஆகல. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணாலும் பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. பிரீத்தி, நான் எல்லாம் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. விக்ரம், உனக்கு அம்மா அப்பா கிடையாது. அந்த வலி கொஞ்சம் கூட தெரியாம உங்க பாட்டி உன்னை வளர்த்திருக்காங்க. ஆனா எனக்கு அப்பா இருந்தும் யாரும் இல்லாத மாதிரிதான். சொந்த வீட்ல அடிமையாவோ அனாதையாவோ வாழ்ந்த வலி எனக்கு தான் தெரியும். ஆனா இங்க உங்க வீட்ல நான் அனாதையா ஃபீல் பண்ணல. அதுக்கு காரணம் உங்க பாட்டி. ஏன்னா அவங்க என் மேல அந்த அளவுக்கு பாசம் காட்டினாங்க.
அவங்க என்கிட்ட காட்டின பரிவு பாசத்தை எல்லாம் பார்க்கும்போது அவங்க எனக்கு என்னோட அம்மாவா தான் தெரிஞ்சாங்க விக்ரம். பிரீத்தி இப்ப நீ என்னதான் சொல்ல வர? என்ன மன்னிச்சிரு விக்ரம். இப்ப என்னால நீ இல்லாம கூட இருந்துட முடியும். ஆனா பாட்டி இந்த குடும்பம் இல்லாம என்னால இருக்க முடியாது. பாட்டியை ஏமாத்தி கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உன் பாட்டி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீ கெடுக்க நான் காரணமா இருக்க மாட்டேன். கண்டிப்பா பாட்டி மனசு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் போராடுவோம் விக்ரம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ.